மக்காவின் இரவு அமைதியாக இருந்த அந்த நிசப்த நேரத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய சோதனைகளை தாங்கிய ஒரு இதயம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் துயரத்தில் மூழ்கியிருந்தது. அன்பான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்த துயரம் இன்னும் காயமாக இருந்தது. பாதுகாப்பாக நின்ற அபூ தாலிப் அவர்களின் ஆதரவும் போய்விட்டது. தாயிஃபில் அடிபட்ட பாதங்கள், நீ நபியா என்று கேட்டு கல்லெறிந்த மனிதர்கள், இவை அனைத்தையும் சுமந்தபடி அந்த இரவில் நபி அவர்கள் ஹானி அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அந்த இரவு நபி தூங்கிக் கொண்டிருக்க அந்த நேரம்தான் வானமே திறந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபி அவர்களின் மார்பு திறக்கப்பட்டது. அந்த இதயம் ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டது. இதன் அர்த்தம் உலமாக்கள் கூறுவதாவது நபி அவர்களுக்கு ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தினான் என்பதல்ல. அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தே வைத்திருந்தான். ஆனால் வானத்திற்கும் மேலான அந்த உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் முன் மனிதர்களுடைய மிகச்சிறிய சாயலும் கூடியிருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தன் நேசித்த நபியின் இதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தினான். அந்த ஷைத்தானின் பங்கு அகற்றப்பட்ட போது அது ஒரு அகற்றல் அல்ல, ஒரு பாதுகாப்பு. நீ என் அருகில் வரப்போகிறாய், என் வார்த்தைகளை நேரடியாக கேட்கப் போகிறாய், என் கட்டளைகளை உம்மத் முழுவதற்காக பெறப்போகிறாய். அதனால் உன் இதயம் முழுமையாக என் ஒளியால் நிரம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வின் இரக்கத்தின் அடையாளம். அதன் பிறகு அந்த இதயம் ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டது, ஈமானால் நிரப்பப்பட்டது, ஹிக்மத்தால் வலுப்படுத்தப்பட்டது. அந்த இதயம் இனி மனித வேதனையால் உடைந்து போக அல்ல, உம்மத்துக்காக தாங்கி நிற்க. அந்த தருணம்தான் பூமியில் காயப்பட்ட அந்த இதயம் வானத்திற்கு ஏற்ற ஒரு இதயமாக மாறியது. இது ஒரு பயணம் அல்ல, இது அல்லாஹ் தன் நேசித்த அடியாரை அவர் துன்பத்தில் உடைந்த தருணத்தில் நீ தனியாக இல்லை என்று அழைத்து ஆறுதல் சொல்லும் இரக்கம். அந்த இரவுதான் மிஃப்ராஜ் பயணத்தின் கண்ணீர் சிந்திய அந்த முகம். வானத்தில் மகிழ்ச்சியா ஒளிரப்போகும் இரவு, அதுதான் மிஹ்ராஜ் இரவு.